அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்திலே இந்த மாலை வேளையிலும் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய திட்டங்களை, கர்த்தருடைய நோக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். சிலர் நீங்கள் எங்களுடைய எங்களுடைய மீடியாக்கள் மூலம் கூட இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வேளைகள் தேவனுக்குள்ளாக, நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளுகிற இந்த நேரங்களிலே நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து அமர்ந்து கொள்வது எங்களுக்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படாதபடிக்கு, அது எங்களுக்கு பிரயோஜனமாகவே, எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இந்த வேளைகள், இந்த வார்த்தைகள் மூலம் எங்களுடைய வாழ்க்கைகளிலே பலவிதமான கேள்விகளுக்கும் அல்லது எங்களுக்கு இருக்கிற இந்த உலக பிரகாரமான எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் தேவனுக்கேற்ற பதில்களை கர்த்தருடைய வார்த்தைகள் மூலம், இந்த வேத படிப்புகள் மூலம் சரி, அல்லது கர்த்தருக்குள்ளான ஒரு கூடுகைகள் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை குறித்து அறிகிற அந்த அறிவுக்காக நான் ஒவ்வொரு தடவையும் கர்த்தருக்குள்ளாக அடியேனும் வாஞ்சிப்பது உண்டு, உங்களுக்கும் சொல்வது உண்டு. நாங்கள் அந்த வேளைகளிலே ஒரு வாஞ்சியோடு அந்த தேவ சமூகத்துக்காக எவ்வளவுத்திற்கு சில வேளைகளிலே இந்த வேளைகள் எங்களுக்கு வேலை காரியங்கள், பலவிதமான பிள்ளைகளுடைய காரியங்கள், எங்களுடைய காரியங்கள், பல பழுக்கள், பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே இப்படியாக நாங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் வரும் பொழுது, கர்த்தர் அது எங்களுக்கு ஒரு நல்ல பங்கு. மரியாளுக்கு அதைத்தான் சொல்லுகிறார். அவள் எப்படியாக தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னதற்குரிய காரணம், அங்கே இயேசு எப்படியாக அந்த இடத்துல இருந்து அங்கே பிரசங்கித்த பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்தாள், அவருடைய பாதத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். அதை வைத்துத்தான் சொன்னார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. அதனாலே கர்த்தருக்குள்ளாக இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தைகள் மூலம், நான் சொன்னது போல, பலவிதமான கேள்விகள், சிந்தனைகளுக்கு எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் அவருக்கேற்ற விதமாக பார்க்கவும், சிந்திக்கவும், நாங்கள் பதில்களை பெற்றுக்கொள்ளவும் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வரும். அல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லி நீதிமொழிகள் 9:10 சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவரை குறித்த அந்த அறிகிற அறிவு மேன்மையாக இருக்கிறது என்பதைத்தான் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. உலகத்திலே பலவிதமான பல காரியங்களை குறித்து அறிகிறோம், அதை குறித்து பலவிதமாக நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறோம். ஆனால் அந்த பிரயாசங்களுக்கு எல்லாவற்றுக்கும், அந்த அறிவுகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான அறிவு, முக்கியமான ஒரு அறிவு, தேவனை குறித்து அறிய வேண்டும் என்றால், தேவனை குறித்து அந்த அறிவு எங்களுக்கு இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவுத்திற்கு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவோ காரியங்களுக்கு எங்களை ஈடுபடுத்தி எங்களுடைய உலக பிரகாரமான, பூமிக்குரிய பிரகாரமான பல காரியங்களுக்குள்ளே போகும் பொழுது, பலவிதமான எதிர்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் காணும் பொழுது, அதிலே நாங்கள் ஒரு சலிப்படைந்து, அதிலே ஒரு மனம் முறிவடைந்து, மனம் உடைந்து போய் நாங்கள் எங்களை ஒரு வேதனைகளுக்குள்ளாக்கி போடாதபடிக்கு கர்த்தரை குறித்து அறியும் பொழுது, கர்த்தர் அந்த சூழ்நிலைகள், அந்த எதிராய் வருகிற காரியங்களுக்கு ஒரு பதிலை அந்த தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன், தேவனுடைய பிள்ளைகள், நானும் சரி நீங்களும் சரி, கர்த்தரை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அறியத்தான் இந்த பூமியிலே நாங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, தேவனுக்குள்ளாக நாங்கள் வாழ்கிறதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு, இது எங்களுக்கு ஒரு வேதனையான ஒரு காரியங்கள் எதிராக வந்தாலும், இதிலும் கர்த்தர் ஒரு ஆலோசனையை, ஒரு அனுபவத்தை, எங்களுக்கு ஒரு படிப்பினைகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி
கர்த்தருக்குள்ளான கர்த்தருடைய அறிவை அறிந்தால்தான் எங்களுக்கு அது விளங்கும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இதிலே நாங்கள் அநேகர் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். என்னால் கர்த்தரை குறித்து அறியாமல், கர்த்தருடைய காரியங்களை குறித்து அறியாமல் இருக்கும் பொழுது சில உலகத்திலே வருகிற பலவிதமான போராட்டங்கள், சூழ்நிலைகள்னாலே நாங்கள் மனமுடைந்திருக்கிறோம். பலவிதங்களிலே எங்களுக்குள்ளே ஒரு விரக்திகள் வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தரை குறித்து அறிந்த பிற்பாடு, ஓகே, கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார், அல்லது கர்த்தர் இதை ஏதோ எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை குறித்து நாங்கள் அறியத்தான் எங்களுக்குள்ளான ஒரு முதிர்ச்சி எங்களுக்குள்ளே வருகிறது. அதனால்தான் தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளாக அவன் எப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து அவன் வாழ்ந்த பொழுது அவன் விருத்தி அடைந்தான். விரக்தி அல்ல, விருத்தி அடைந்தான் என்றுதான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவை தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வளர விருத்தி அடைவோம். விரக்திகளுக்குள்ளும் பலவிதமான மன முறிவுகளுக்குள்ளும் அல்லது சோர்வுகளுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். கர்த்தருக்குள்ளான ஒரு விருத்தியாக, ஒரு இன்னும் ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளான் போவோம். அல்லேலூயா. அதனால்தான் அங்கே ஓசியாலே சொல்லப்படுகிறது, அதாவது ஓசியா 4:6 அதை வாசிக்கலாம். 4:6 கூட அதை குறித்து நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் என்றால், ஓசியா 4:6 சொல்லுகிறது, நீ அறிவை வெறுத்தாய். தேவனை அறிகிற அறிவை வெறுக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்குள்ளாக பலவிதமான சோர்வான, நான் சொன்னது போல சோர்வான நிலைகள், பலவிதமான எதிரான காரியங்கள் கடந்து வரும் பொழுது இன்னும் ஒரு இருளின் வாழ்க்கைகள், ஒரு அழிவுள்ள ஒரு நிலைமறைகளுக்குள்ளாகத்தான் நாங்கள் கடந்து போகிறோம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அதனால்தான் அங்க ஏசாயாவிலே கூட சொல்லப்படுகிறது, ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானையனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஷ்டவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், கர்த்தரை குறித்து நாங்கள் அறிகிற அந்த அறிவுக்காக நாங்கள் எவ்வளவுத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ, அர்ப்பணிக்கிறோமோ, கர்த்தர் நிச்சயமாய் அதில் எங்களுக்கு தான் ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் அறிய கர்த்தருடைய அந்த வார்த்தைகளினாலே எங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் வருகிறதோ அவைகள் எல்லாம் நாங்கள் ஒரு ஜெயம் எடுக்கத்தக்கதாய், அதிலே நாங்கள் ஒரு வெற்றியாக, அதிலே ஒரு நடப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை அறிந்து இந்த சூழ்நிலைகளை வெற்றி கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல், நாங்கள் தேவனுக்குள்ளாக தேவனை பிரதிபலிக்கத்தக்கதாக, தேவனுடைய ஒரு பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக கூட கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவதன் மூலம்தான் எங்களுக்கு அந்த மாற்றங்கள் கடந்து வருகிறது என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதுதான் நீங்கள் பிலிப்பியர் அந்த வார்த்தையை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தரை அறிகிற அந்த அறிவின் முக்கியத்துவம், கர்த்தருடைய திட்டங்களை அறிகிற அந்த முக்கியத்துவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். நாங்கள் அறியத்தான் எவ்வளவு சூழ்நிலைகளை நாங்கள் ஜெயிக்கிறோம். நாங்கள் அதிலே சோர்ந்து போகாமல் ஒரு ஜெயமுள்ளவர்களாக கர்த்தரை அறியும் பொழுது அந்த வார்த்தைகள், அந்த அவருடைய ஆலோசனைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கைகள் கர்த்தரை பிரதிபலிக்கத்தக்கதாய், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக கூட அந்த வார்த்தைகள் தான் எங்களை அவருக்குள்ளாக மாற்றுகிறது. வாசியுங்கள், பிலிப்பியர் 2:14. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலேயே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். பாருங்கள், அதிலே பவுல் சொல்லுறார், நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்று சொல்லி அவரை குறித்து சொல்லிவிட்டு அங்கே தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்கிறார், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். அப்படி என்று சொன்னால், உலகத்திலே சுடர்களை போல
கர்த்தருடைய வெளிச்சத்தை, கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகள், தேவனை அறிகிற அந்த அறிவிலே மூலமாகத்தான் நாங்கள் சுடர்களைப் போல உலகத்திலே நாங்கள் பிரகாசத்தான் இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு சொல்லுகிற ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அதன்படி வாழ்ந்து கொண்டு நாங்கள் வாழும் பொழுது, நாங்கள் எங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அவரை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுறேன், ஏன் அறிய வேண்டும், ஏன் அதற்குரிய முக்கியத்துவம் என்றால், உலகத்திலும் வருகிற போராட்டங்களை ஜெயிக்கிறது மாத்திரமல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை பிரதிபலிப்பதற்கும், தேவனை நாங்கள் வெளியாக எங்களுடைய வாழ்க்கைகள் மூலம் தேவன்தான், இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அவரை நாங்கள் பிரதிநிதிப்படுத்தத்தக்கதாகவும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிய வேண்டுமா. அல்லேலூயா. அப்பொழுதுதான் நாங்கள் அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் அவருக்காக நாங்கள் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:2 முதலாவது வசனம், அதிகாரம் 2வது வசனம் கூட சொல்லுகிறது, அவரை அறிகிற அந்த அறிவினாலே என்ன காரியம் எங்களுக்குள்ளே கடந்து வருகிறது, பெருகிறது என்று கூட அப்போஸ்தலனாகிய பேதுருவும் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். 2 பேதுரு 1:2 வாசிங்கள். 2 பேதுரு 1:2 முதலாம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் என்ன பெருகிறதா? கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு தேவனை குறித்து அறிகிற அந்த அறிவினுடைய மேன்மை, முக்கியத்துவம் எவ்வளவுத்திற்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த வேளையிலே மாத்திரமல்லாமல் வேதத்தை நாங்கள் எங்களுடைய தியானங்களிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட அந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் எங்களோடு பல விதங்களிலே பேசுவார். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் அவரை குறித்து அறிகிறோம். அறிய எங்களுடைய வாழ்க்கைகளில் எங்களுடைய பார்வைகள் மாறுகிறது, எங்களுடைய நடைகள் மாறுகிறது, எங்களுடைய சிந்தனைகள் மாறுகிறது. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களும் கர்த்தருக்கேற்ற விதமாக அங்கே மாற்றப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் அங்கே ரோமன்ல சொல்லப்பட்டது போல, அதாவது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் அறிய என்னவாம்? மனம் புதிதாகிறதா? மனம் புதிதாக மறுரூபம் அடைகிறோம். உங்களுடைய வாழ்க்கைகள் அங்கே மாற்றப்படுகிற ஒரு நிலைமைகளுக்குள்ளாக கடந்து போகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கர்த்தரை குறித்து, அவருடைய திட்டங்களை குறித்து அறிகிற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் எங்களுக்குள்ள எப்பொழுதும் பெருக வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த பூமியிலே நாங்கள் கர்த்தருடைய வருகை வருமட்டும் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள்ளாய் ஒரு விரக்தியுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, விருத்தியுள்ள தேவனுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த வார்த்தைகள் எங்களை வழி நடத்தும். கர்த்தரையும் பிரதிபலிப்போம், இந்த பூமியிலும் நாங்கள் ஒரு வெற்றி உள்ளவர்களாக நாங்கள் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் இந்த நாட்களிலும் நாங்கள் படித்து வருகிற காரியத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். நாங்கள் படித்து வருகிறோம். இன்றைக்கு 10வது மாதத்துக்குள்ளாக இருக்கிறோம். நாங்கள் நானாக மாறும் நற்செய்தி என்ற தலைப்பிலே இந்த சுவிசேஷத்தின் ஆண்டிலே, நற்செய்தியின் ஆண்டிலே பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்படியாக ஒரு நற்செய்தியாக நாங்கள் மாறலாம், அல்லது எங்கள் மூலமாய் எப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், அல்லது இயேசு எப்படி எங்கள் மூலம் வெளிப்படுவார், அல்லது மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பல ஆலோசனைகளை, பல கர்த்தருக்குள்ளான பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அநேகர் நீங்கள் அதன் பிரகாரம் சில வேளைகள் இதில் 1 மணித்தியாலம் ஒரு பிரசங்கமோ வேத படிப்பு போகிறது அவ்வளவுத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று அல்ல.
ஒரு சில காரியங்களை, ஆலோசனைகளை நிச்சயமாய் உள்வாங்கி அதிலே ஒரு மறுரூபத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறவர்களாக நிச்சயமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்திலும் தேவனை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி, மற்றவர்கள் இயேசுதான் தெய்வம் என்று அறிக்கை செய்து விசுவாசித்து தேவனை தங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாங்களும் எங்களுடைய செயற்பாடுகள் மூலம், எங்களுடைய வாழ்க்கைகள் மூலம் நாங்கள் எங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகள் எங்களை வடிவமைத்திருக்கும். அதனால் அங்கே அதாவது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது, அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டதா, அந்த வார்த்தை அவனை வடிவமைத்தது. அதுதான் அர்த்தம். அதாவது அந்த தேவன் சொன்ன வார்த்தைகள், தேவன் சொன்ன அந்த அதாவது தரிசனங்கள் நிறைவேறும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது, வடிவமைத்தது. அல்லேலூயா. அப்படியாக கர்த்தரும் இந்த ஆண்டிலே நாங்கள் ஒரு நற்செய்திகளாக, தேவனை பிரதிபலிக்கிற ஒரு நடமாடுகிற நிருபங்களாக நாங்கள் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைகள், ஆலோசனைகள் எங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சென்ற நாட்களிலும் பல காரியங்களை பார்த்தோம். சென்ற கிழமையிலும் தேவனுடைய சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எங்களை பார்த்து நல்லவர்கள் அல்லது இவர் நல்லவர் என்று சொல்லும்படியாக அல்ல, அவர்கள் நல்லவர்கள் என்று எப்படி சொல்ல வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவர் வணங்குகிற அந்த இயேசுவுக்கு எப்படியாக உண்மையாக இருக்கிறார் என்ற அந்த சாட்சியை சொல்லும்படியாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, சத்தியத்துக்கு சாட்சியாக நாங்கள் வாழ வேண்டும், சத்தியத்துக்கு சாட்சியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சிறிய காரியத்தை பார்க்கலாம். நாங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதன் மூலம், ஜெபிப்பதன் மூலம் தேவனுடைய நற்செய்தியை அல்லது தேவனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் மாற்ற முடியும். அல்லது அது எங்களுடைய சுருக்கமாய் சொல்வதா இருந்தால், நாங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதனால் வெளிப்படும் நற்செய்தி ஒரு சுருக்கமான தலைப்பு. ஆனால் இதற்குள்ளே பல காரியங்களை உள்ளடக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்காக, அதாவது நாங்கள் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் மூலம் இயேசுவை என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் காட்டுகிறோம், உண்மைதான். அதே நேரம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதன் மூலம், ஜெபிப்பதன் மூலம், மற்றவருடைய அதாவது அவர்களுடைய வேதனையான அந்த நிலைமைகளிலே, ஒரு வியாதிப்பட்டிருக்கலாம், ஒரு கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம், மன விரக்திகளோடு இருக்கலாம், பிசாசின் பிடிகளிலே அகப்பட்டவர்களாக இருக்கலாம், பல தேவைகளோடு இருக்கலாம், மந்திரவாதங்கள், செய்வினைகள், இப்படியான பலவிதமான பாவ அடிமைத்தனங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசும் பொழுது, அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய அற்புத செயல்கள் வெளிப்பட்டு அவர்கள் விடுதலை ஆகும் பொழுது, அவர்கள் தேவனை குறித்து அறிந்து தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அது மாறும். அல்லேலூயா. வேதத்தில் அப்படி பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது சில வேளைகளில் நீங்கள் அனுபவப்பட்ட, கேள்விப்பட்ட பல காரியங்களாக இருக்கலாம். அதாவது நாங்கள் சில வேளைகளில் ஒருவருக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம், ஆண்டவரை குறித்து சொல்லுகிறோம். ஆனால் சொல்வதோடு மாத்திரம் அல்லாமல் இதையும் நாங்கள் உள்ளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படி பரிந்து பேசுவதனால், மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதனால் எப்படி நற்செய்தி? நிச்சயமாய் இதை குறித்து நீங்கள் இலகுவாகவே புரிந்து கொண்டிருப்பீர்கள். எத்தனையோ பேர் ஒரு வியாதிப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து அல்லது ஒரு சில நாட்களோ ஒரு மாதங்களோ அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் ஒரு சுகமடைந்த பிற்பாடு எத்தனையோ பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள், புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள், பிசாசின் பிடிகளில் இருந்து பல வேதனைகளோடு கண்ணீர்களோடு இருந்த மக்களுடைய வாழ்க்கைகள் அங்கே அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் ஒரு விடுதலைக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது, அவர்கள் எப்படியாக தாங்கள் பெற்ற விடுதலைக்குரியவர்
எங்களை விடுதலை ஆக்கினவர் இயேசுதான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்களாக நாங்கள் வேதத்திலும் பார்க்கலாம். நாங்கள் எத்தனையோ பேர் நாங்கள் கேள்விப்பட்டும் இருக்கிறோம். நாங்களும் அப்படியான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போயிருப்போம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இந்த சுவிசேஷம், கர்த்தருடைய இந்த நல்ல செய்தி, இயேசு எப்படிப்பட்டவர் என்ற அந்த நல்ல செய்தி கடந்து செல்வதற்கு இதுவும் ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஆமென். நாங்கள் ஜெபிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ பேர் எவ்வளவு பேரை காண்கிறோம். பல விதங்களிலே பல விதமான கண்ணீர்களோடு பல விதமான கஷ்டங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். பலவிதமான தேவைகளோடு அல்லது பலவிதமான ஒரு பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன தீர்வு, இதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டா என்று தேவ பிள்ளைகளை எங்களிடமும் எத்தனையோ பேர் கேட்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இதற்கெல்லாம் பதிலாக, இதற்கெல்லாம் முடிவாக, இதற்கெல்லாம் ஒரு விடிவாக இருக்கிறவர் இயேசு. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு பதில், எல்லா கேள்விகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா காரியங்களுக்கும் ஒரு தீர்வு, ஒரு பதில், ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்கிற ஒரு இயேசுவா இருக்கிறபடினாலே நிச்சயமாய் உங்களுக்கும் கர்த்தர் இப்படியான நிலைகள் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை இயேசு தருவார் என்று சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, வாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்குள்ளாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார், கர்த்தர் ஒரு விடுதலைகளை செய்வார். அதன் மூலம் கர்த்தரை அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சில வேளைகள் இதுவரைக்கும் கேட்ட செய்திகளுக்கு இது வித்தியாசமா இருந்தாலும் இது நடைமுறை தேவனுடைய பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கைகளில் இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் இதிலும் கர்த்தருடைய ஒரு சுவிசேஷம் அல்லது கர்த்தரை அநேகர் பின்பற்றுவதற்கு ஏதுவாக, அநேகர் அவர்கள் விட்டு கொடுப்பதற்கு ஏதுவாக இந்த விடயம் இருக்கிறது. ஆமென். நாங்கள் எல்லாரும் இதிலும் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ பேர் வேலையிடங்கள்ல இப்படியான நிலைகள்ல இருப்பார்கள். அக்கம் பக்கத்திலே கிராமங்கள்ல எங்களுடைய விட்டு வந்த தேசங்கள்ல இருக்கிற மக்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிலைமைகளை குறித்து நாங்கள் ஒரு தரக்குறைவாய் பேசுகிறவர்களாக அல்லாமல் அவர்களுக்காக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் தொலைபேசியில கூட ஜெபிக்கலாம். என்றால் கர்த்தர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவன் வாசிப்போமா? மாற்கு புஸ்தகம் 16வது அதிகாரம் 17, 18. நான் என்ன இன்றைக்கு சொல்லுகிற விடயம் என்று சொன்னால், மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுவதனால் வெளிப்படும் நற்செய்தி. ஆமென். மற்றவர்களுக்காக ஜெபிப்பதனால் வேதனைகளோடு கண்ணீர்களோடு பலவிதமான போராட்டம், பிசாசின் பிடிகள், மந்திரவாதங்கள், இப்படியான பல இடுக்கண்கள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், விரக்திகள், என்ன நிலைகள் இருக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். அதுதான் விசுவாசத்தோடு ஜெபிக்கவும். விசுவாசம் உள்ள ஜெபம் வினியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறபடினால் அப்படி நாங்கள் ஜெபிக்கவும் அதுக்கான அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்க. என்னாலெல்லாம் முடியுமா? என்ன சொல்றீங்கள், என்னாலே நான் ஜெபிச்சால் இது சரி வருமா என்று நாங்கள் கேட்பதற்கு கர்த்தர் ஒரு பதில் வைத்திருக்கிறார். மாற்கு 16 வாசிப்போமா? 16, 17. மாற்கு 16, 17, 18 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். பாருங்கள், என்ன விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள். நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் எவ்வளவோ அதிகாரத்தை, இதை விட எவ்வளவோ இன்னும் அதிகாரங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் செயற்படுத்தத்தக்கதாய் கர்த்தரங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசத்தோடு
கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தர் எனக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறபடினால் இப்படியான ஒரு நிலவரத்திலே, இப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற இந்த மகனுக்கு ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, இந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும், இந்த குடும்பத்திலே இருக்கிற எல்லா கலக்கங்களும் நீங்கட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், பிசாசின் எல்லா அலக்களிப்புகளும் நீங்கட்டும் என்று நீங்கள் அந்த அதிகாரத்தோடு கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் செபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். அந்த குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் அப்படியாய் செய்யும் பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய், தேவனை அவர்கள் பின்பற்றத்தக்கதாக கர்த்தர் இந்த காரியங்களை அவர்களுக்கு ஏதுவாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இலகுவாக நாங்கள் விட்டுவிடக்கூடாது. நாங்கள் இப்படியான நிலைகளில் இருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் சொல்லி அவர்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வருஷத்திலே இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கிறது, உங்களுக்கு எத்தனை பேர் தெரிந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காய் சொல்லி நீங்க செவியுங்கள். கர்த்தர் அவர்களுக்குள்ளேயே இதெல்லாம் எப்படி ஆயிற்று என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் கடந்து வருவதற்கு ஏதுவாக மாறும். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், மாற்கு 11, 22, 24 வாசிக்கலாம். ஏனென்றால் நாங்கள் சில காரியங்களை நான் உங்களுடைய விசுவாசத்தோடு நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காய் பரிந்து பேச வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் மற்றவர்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன சூழ்நிலைகள், இதெல்லாம் உலகத்திலே மனிதர்களால் இது முடியாது என்று எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு சம்பவங்களா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளுக்கெல்லாம் விடுதலைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்கள் தேவனை பின்பற்றுவதற்கு ஏதுவாக மாற்ற முடியும். அல்லேலூயா. வாசிங்கள், மாற்கு 11, 22 24 மட்டும். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆமென். பாருங்கள், என்ன இதிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இதற்கு முன்பதாக இயேசு ஒரு காரியத்தை செய்தார். அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் பெருகும்படியாக அங்கே அவர் வழியருகே வந்து கொண்டிருந்த பொழுது, பசியா இருந்த பொழுது ஒரு அத்திமரத்தை பார்த்து, அங்கே அத்திமரத்திலே ஒரு கனி சாப்பிடுவதற்கு ஏதுவாக ஒன்றுமில்லாது இருந்த பொழுது அதை எப்படியாக அவர் இதிலே இனி இந்த மரம், இந்த இலை ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சபித்தார் என்று சொல்லி அதிலே சொல்லப்படுகிறது. அப்படியாக அந்த அத்திமரத்தை பார்த்து அதை எப்படியாக சபித்து இதிலே ஒன்றும் இருக்க அதாவது அந்த 13வது வசனத்தில் சொல்ல, அப்பொழுது இலைகளில் ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். இதற்கு பிற்பாடு அவர் இப்படியாக புசியாதிருக்க கடவர்கள், இதிலே ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு அப்படியே சொல்லிவிட்டு அவர் நடந்து போய் மீண்டும் சாயங்காலமான பொழுது அவர் நகரத்திலே அங்கே திரும்பவும் வந்த பொழுது அதில் 20வது வசனத்திலே சொல்லப்படும், மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டி போயிட்டு. ஏன் அதை சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களுடைய விசுவாசம் பெருகும்படியாக நீங்க சொன்னால் அதன்படி நடக்கும் என்று சொல்லத்தக்கதாகத்தான் அங்கே அந்த காரியத்தை, அந்த சம்பவத்தை அதிலே வெளிப்படுத்தி அங்கே மீண்டும் இதிலே சொல்லுகிறார். அவருடைய விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி போட்டுத்தான் சொல்லுகிறார். எவனாகிலும் ஒரு மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி
தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது மலை எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், மலை போல ஒரு பாட்டு இருக்குல்ல, மலை போல துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டாலும் அதை எப்படியாக பனி போல உருக பண்ணுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, மலை போல என்ன பிரச்சனைகளோடு ஜனங்கள் இருந்தாலும் நாங்கள் விசுவாசத்தோடு இருதயத்திலே சந்தேகப்படாமல் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், இவருடைய இந்த மலை போன்ற ஒரு போராட்டமான இந்த சூழ்நிலை அகற்றப்பட்டு இவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காய் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த சுவிசேஷத்தின் ஆண்டிலே அவர்களுக்காக அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்குள்ளாக அவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு ஏதுவாக அவர்களை வழிநடத்துவார். ஆமென். அவே நான் என்னத்துக்கு இதை இவ்வளவு சொன்னேன்னு சொன்னால், நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்தை கண்டும் எந்த காரியத்திலும் எங்களுக்குள்ளேயே ஒரு அபிவிசுவாசம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இது உலகத்திலேயே எல்லா மருத்துவர்கள் எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலை, எல்லாமே முடிந்து விட்டதென்ற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது, இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அந்த மனநிலைகளுக்குள்ளே வந்து விடாதபடி, எங்களுடைய மனநிலையிலேயே எங்களுக்கு ஒரு மரணம் வந்து விடாதபடி கர்த்தரால் முடியும், கர்த்தரால் முடியும். ஆமென். இந்த சுவிசேஷத்தின் ஆண்டிலே இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இப்படியா நிலைமைகள்ல இருக்கிற மக்களுக்காக சொல்லி நீங்கள் அவர்களுக்கும் சொல்லி கர்த்தரை குறித்து சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்றால் இப்படி கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்த பொழுது, இயேசுவே இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அங்கே அநேகர் கர்த்தரை பின்பற்றினார்கள் என்று அநேக வேத பகுதிகள் இருக்கிறது. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நாங்கள் இந்த நற்செய்தியின் ஆண்டிலே ஒவ்வொரு காரியங்களாய் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுவும் ஒரு முக்கியமான விடயமா இருக்கிறபடினால் இப்படியான விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தின் அளவுகள் சில வேளைகளிலே எங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லாததினாலே நாங்கள் மற்றவர்களை பார்த்து இது சரி வராதுதான் என்று சொல்லி நாங்களும் மற்றவர்களுக்கு ஒரு அவர்களை கட்டி எழுப்புகிறவர்களாக அல்லாமல், அவர்களை ஒரு உருவாக்குகிறவர்களாக அல்லாமல், அவர்களை இன்னும் ஒரு வேதனைக்குள்ளாக போக பண்ணுகிறவர்களாய் இருந்து விடக்கூடாது. நாங்கள் அவர்களுக்குள்ளான ஒரு உயிர்மீழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக ஜெபத்தின் மூலமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களிலே வல்லமையான கிரியைகளை நடப்பிப்பார். ஆமென். அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி எவ்வளவோ காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலைகளை, சுகங்களை, அற்புதமான கிரியைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சில வேளை நேரடியாய் நாங்கள் கண்டு அவர்களோடு நேரடியாய் ஜெபிக்காவிட்டாலும் சொல்லுவோம், தொலைபேசியிலோ அல்லது அவர்களுக்கு சந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த வருஷத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தருவார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை உண்டு கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை தேவனுடைய சமூகத்திலே தேவனை பின்பற்றுவதற்கு ஏதுவாக மாற்றுவார். அல்லேலூயா. சரி, வாசிப்போமா? மத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் சில வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கலாம். எங்களுடைய இன்னும் நாங்கள் ஜெபத்தின் மூலம் கர்த்தரை எப்படி அநேகர் பின்பற்றுவதற்கு ஏதுவாக மாற்ற முடியும் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23 வாசியுங்கள். மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். பாருங்கள், அருமையான காரியம் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அதனாலே பாருங்கள், அவர்களுக்கு இருந்த வியாதி வேதனையான காரியங்களை எல்லாம் அவர் ஜெபத்தின் மூலம் அங்கே எப்படியாக சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி, அவருடைய மேன்மை, அவரை குறித்த விடயங்கள் எங்கு சீரியா எங்கும் பிரசித்தமாயிட்டாம். அப்பொழுது பலவித வியாதிகளை, எப்படிப்பட்ட வியாதிகளா இருந்தால், பலவித வியாதினா என்னென்ன வியாதி என்றல்ல, எப்படியான வியாதியினுடைய பெயர்கள் சொல்லப்படும் அந்த வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இதனாலே கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஜெபத்தின் மூலமாய் மற்றவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதங்களை, கர்த்தருடைய அதிசயமான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தருக்குள்ளாய் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களும் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் மாத்திரமல்ல, இதை அறிந்து அநேகரும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் சில வேளைகளிலே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும் என்ற பல காரியங்களைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்தாலும் ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்டவர்களுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அற்புதங்கள் நடக்கும் பொழுது அநேகரை கூட பின்பற்றுவதற்கு ஏதுவாக மாற்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். இங்கும் கூட 2 குருடர்களுடைய அற்புதமான காரியங்களை அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. 2 குருடர்களுக்கு அங்கே பார்வையை வரும்படியாக ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தின் பிரகாரம் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது அங்கே தங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில இந்த அற்புதமான செயல் நடக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவர்களிடத்திலே விசுவாசத்தை கேட்டு, விசுவாசம் உண்டா என்று சொல்லி அவர்களிடம் கேட்டு அவர்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். என்ன இதிலிருந்து பார்க்கிறீர்கள் என்றால், அவர்களுக்கு கண்டிப்பாய் சொல்லுகிறார், ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை, அவருடைய மேன்மையை, இயேசு எப்படிப்பட்டவர், அற்புதம் செய்கிறவர், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு குருடனாய் இருந்தேன், நான் இப்பொழுது பார்வை அடைகிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது இயேசு என்று சொல்லி அவருடைய மேன்மையை, கீர்த்தி அதில் சொல்லப்படுகிறது, அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்லுகிறேன், நாங்கள் ஜெபித்து ஒருவருக்கு ஒரு விடுதலைகள், ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் அவர்களுக்கு வருகிறது மாத்திரமல்லாமல் அவர்களும் இயேசுவை பின்பற்றுவதோடு அதன் மூலம் அவர்களே இன்னும் அநேகருக்கு இயேசுவை குறித்து, இயேசுவினுடைய வழிகளை குறித்து பிரசித்தம் பண்ணத்தக்கதாக ஏதுவாக மாறும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும், அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே அங்கே யோவானும் பேதுருவும் அந்த ஜெப நேரத்திலே ஜெபிக்கும்படியாக போகிறார்கள். அங்கே போன பொழுது எப்படியான
ஒரு அற்புதமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். வாசிப்போமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் என்ன சொல்லிக் கொண்டு வருகின்றால், மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசும் பொழுது அங்கே வெளிப்படும் நற்செய்தி, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது இப்படியாக தேவனை மற்றவர்களும் அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்லாமல், அதாவது வேதனைகளோடு கண்ணீர்களோடு பலவிதமான எதிரான சூழ்நிலைகள் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுகிறது மாத்திரமல்லாமல், விடுவிக்கப்படுவதோடு இயேசுவை அவர்கள் பின்பற்றுகிறதோடு அநேகருக்கு அவர்களும் இயேசுவை குறித்து சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால நாங்கள் மற்றவர்களுக்காய் இப்படியான, மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது யார் மற்றவர்கள்? கண்ணீர்கள், வேதனைகள், பிசாசின் பிடிகள், துக்கங்கள், எவ்வளவோ விரக்தியான நிலைகள்ல இருக்கிறவர்கள், எவ்வளவோ எப்படியான ஒரு மன முறிவுகளோடு இருக்கிறவர்கள், இனி எல்லாம் எனக்கு ஒரு உயர்வு வருமா, வெற்றி வருமா, என்னுடைய வாழ்க்கை இனிமேலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா என்று இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க அந்த அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். அதன் மூலம் அவருடைய வாழ்க்கைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். அதனாலே அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள், தேவனை பின்பற்றுவார்கள். அதன் மூலம் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களை இயேசுவை குறித்து சொல்வார்கள். ஆமென். அதனால்தான் சொல்லுகிறேன், மற்றவர்களுக்காய் அறிந்து பேசும் பொழுது கர்த்தருடைய நற்செய்தி வெளிப்படும். ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடேறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் என்ன சுயசக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? ஆமென். இங்கே பாருங்கள், ஒரு அற்புதமான செயலை இங்கே பேதுருவும் யோவானும் ஜெப நேரமத்திலே அங்கே ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு கடந்து வந்த பொழுது அங்கே ஒரு சப்பானியாய் அங்கே பிச்சை கேட்டு கொண்டிருந்த, அதாவது தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்திலே அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த தேவ ஆலய வாசல் அண்டையிலே நாள்தோறும் பிச்சை கேட்கும்படியா அவனை கொண்டு வந்து இருத்துவார்கள். அப்படியாக பிச்சை கேட்ட அந்த மனுஷனிடத்திலே இங்கே பேதுருவும் யோவானும் யோவானிடத்திலே பிச்சை கேட்ட பொழுது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்திலே இருக்கிறதை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் பெருநடைந்தது. அவன் எப்படி நடந்தான், குதித்தான், துதித்தான் என்று சொல்லி தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இதை பார்த்த அநேக ஜனங்கள் பிரமிப்படைந்தார்களாம். அது மாத்திரமல்லாமல் இவர்கள் பேதுருவும் யோவானிடத்தில் இருந்துதான் ஒரு சக்தி வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இவர்களை நோக்கி பார்த்தார்கள் என்று இதிலே நாங்கள் வாசித்தோம். ஆனால் அந்த 16வது அநேக காரியங்களை அதற்கு பிற்பாடு ஜனங்களுடைய அந்த பார்வைகள் பிற்பாடு
அநேக காரியங்களை சொன்ன பிற்பாடு அங்கே 16வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், எவ்வளவுத்திற்கு ஒரு சப்பானியாய், ஒரு எழும்ப முடியாத ஒரு முடவனாக முடங்கி இருந்த அந்த மனுஷன், அவனுடைய வாழ்க்கை இனிமேல் இனி நடப்பானா, குதிப்பானா, அவனுடைய வாழ்க்கை சீரடையுமா என்று மனுஷர்களாலேயே நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இங்கே தேவனுடைய மனுஷர்கள் இயேசுவினுடைய நாமத்தினாலே அவனை எழுப்பினார்கள், அவனை நடக்க பண்ணினார்கள். அதனாலே அநேகர் அவனை பிரமிப்படைந்தார்கள், அவனுடைய அற்புதங்களை கண்டு பிரமிப்படைந்தார்கள். ஆனால் அவன் எப்படியாய் கர்த்தரை துதித்தான், கர்த்தருடைய தேவாலயத்துக்கு போனான் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்லாமல் அங்கே இவனுக்குள்ளாக இவனுடைய காரியம் எதனால் நடந்தது, கர்த்தருடைய நாமத்தினால் நடந்தது என்று அநேகர் கேட்பதற்கு ஏதுவாக பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் சில நண்பர்களையோ சில மக்களையோ காணும் பொழுது, கர்த்தர் இந்த சுவிசேஷத்தின் ஆண்டிலே ஜெபத்தின் மூலமாய் இயேசுவை அநேகர் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், எல்லா வறுமைகள், எல்லா வேதனையான சூழ்நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்படும். அல்லேலூயா. அநேகர் அதன் மூலம் அநேகர் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அல்லது அநேகர் தேவனை பின்பற்றுவதற்கு ஏதுவாய் மாறும். ஆமென். இது சில வேளைகளில் எங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பயத்தினாலேயே நாங்கள் ஜெபிக்காமல் அந்த சூழ்நிலைகளிலே அப்படியான வேதனைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் அப்படியே நழுவி வந்து விடுகிறோம். நாங்கள் அதை பார்த்தும் பாராதது போல அல்லது எங்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தோடு கடந்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவார். மனைவி எதிரா பேசின பிறகு, எதிரா ஏதாவது காரியங்கள் செய்த பிறகு வியாதிஸ்தர்கள் மேல் என்று சொல்லி அவாக்கு கைகளை வைக்கிறதல்ல. இப்படியான வேதனையோடு கண்ணீர்களோடு பிசாசின் பிடிகளோடு இருக்கிற மக்களுக்கு சில வேளைக்கு அந்த வார்த்தைகளை நாங்கள் பிள்ளையாய் இல்ல, அவ சரியான எதிர்த்து பேசுறா, மனைவிக்கு இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அதற்கு அநேகர் இந்த வார்த்தைகளை சொல்வது அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த சுவிசேஷத்தின் ஆண்டில் ஒரு பரீட்சை, ஒரு அபியாசம் செய்து பார்ப்போம். கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களா இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், அவர்களுக்கும் தேவனை குறித்து சொல்லி, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார், இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு 2 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ முடிந்த அளவு அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அதன் மூலம் அநேகர் தேவனை பின்பற்றுவார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அதனாலே அந்த நற்செய்தி இயேசு அவர்களை தொடுவார். அவர்களுக்குள்ளாக இயேசுதான் தெய்வம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்பற்றுவதற்கு ஏதுவாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம், லாசருடைய அற்புதத்திலும் கூட, லாசரு அங்கே இயேசு எப்படியாக உயிரோடு எழுப்பின அந்த சம்பவத்திலும் கூட அநேகர் அங்கே தேவனை விசுவாசித்தார்களாம். யோவான் 11:38, யோவான் 11:38 வாசிப்போம். அப்பொழுது இயேசு மறுபடியும் நமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டான். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதே சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசுருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றான். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆமென். பாருங்கள், இந்த முடிவான வசனம் தான் சொல்லுகிறது, லாசரு உயிரோட எழுப்பின பிற்பாடு, எப்படியாக உயிரோட எழுப்பப்படுவதற்கு முன்பு அங்கே இயேசுவும் அவர்களுக்கு, மரியாளுக்கு, மார்த்தாளுக்கு எப்படியாக அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி பிதாவினிடத்திலே அவர் ஜெபித்து அவர் சொல்லுகிறார். அங்கே 41வது வசனத்திலே அவர்களுக்கு சொல்லுகிறார், பாருங்கள், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால், மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டால். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அங்கே அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று இதில் வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. என்ன தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த விடயத்திலும் கூட எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க, அதுதான் மார்த்தாள் மரியாளுக்கும் இயேசு சொன்னார், நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். நாங்கள் மற்றவர்களிடத்திலே முதல் கேட்கிறதுக்கு மாத்திரம் நாங்கள் முதல் விசுவாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்காய் சில வேளைகளே நற்செய்தி என்றா இயேசுவை குறித்து அறியாத ஜனங்கள், தெரியாத ஜனங்கள் ஆண்டவரை குறித்து விசுவாசத்திலே என்று சொன்னாலே அவர்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் முதல் விசுவாசிக்கிறோமா? இப்படியான சூழ்நிலையிலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். மரித்தவர்களையும் உயிரோடு எழும்ப பண்ணுகிற தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு. ஆமென். இதை நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி நாங்கள் விசுவாசித்தால் தான் நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில எப்படியான நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையின் அனுபவங்களா இருந்தாலும் நறுமணமாக இயேசுவினாலே மாற்ற முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த இந்த ஜெப சிந்தை, இந்த சிந்தை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி மனுஷீகமாய் எங்களுடைய மனசும் மாம்சத்திலும் வைத்து நாங்கள் பார்ப்போம் என்றால் முடியாதுதான். மரித்து விட்டான், 4 நாளாயிற்று, நாரும், உண்மைதான். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது என்ன கசப்பா இருந்தாலும், எப்படி அந்த மாறாவின் நீரை மதுரமா, அந்த நீர் கசப்பா இருந்தது ஆனால் மதுரமாய் மாற்றினார். வாழ்க்கையில என்ன கசப்புகள் இருந்தாலும், என்ன நாற்றமெடுக்கத்தக்கதான சூழ்நிலைகள், வாழ்க்கையின் அனுபவங்கள் இருந்தாலும் கர்த்தராலே மற்றவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். அவர்தான் நாம் ஆராதிக்கிற தெய்வம். அதை நானும் நீங்கள் முதல் விசுவாசித்து நாங்கள் மற்றவர்களுக்காக அறிந்து பேசும்பொழுது, அப்படியான நிலைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஜெபிப்பதற்கு ஒரு முன்மாதிரியான விடயம். அன்று லாசரு மரித்து போய் 4 நாட்களுக்கு பிற்பாடு நாரும் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாய் இருந்த அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதனை உயிர்ப்பித்த தெய்வமே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மரித்து போன சூழ்நிலைகள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே செயற்படுத்துவார். ஆமென். எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதன் மூலம் அநேகர் தேவனை பின்பற்றுவார்கள். அதுதான் இதில் சொல்லப்படுகிறது. கடைசி வசனத்தை வாசித்து, அப்பொழுது மரியாளிடத்திலிருந்து வந்திருந்து
இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார். ஆமென். இதை பார்த்தவர்கள் அநேகர். லாசரு உயிரோடு எழுந்ததை பார்த்தவர்கள் அநேகர். இயேசு செய்த அற்புதத்தை பார்த்த அநேக யூதர்கள் இயேசுவிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபங்கள் மூலம் எப்படி ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர் அங்கே பிரசித்தம் பண்ணப்படுகிறார் அல்லது பிரகடனப்படுத்தப்படுகிறார், அநேகருக்கு அறியப்படுத்தப்படுகிறார் என்பது எங்களுக்கு எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் நாங்கள் ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் எப்படியான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஒரு மாற்றங்கள் உண்டாக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவப்பிள்ளை இதன் மூலமும் கர்த்தருடைய நற்செய்தியை நாங்கள் அநேகருக்குள்ளே வெளிப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. இறுதியா ஒரு சம்பவத்தை பார்த்து முடிப்போம். மாற்கு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இது எல்லாருக்கும் அறிந்த விடயம்தான். நாங்கள் ஒருமனமாய் கூட்டாக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுதும் கூட அற்புதம் நடக்கும். இந்த திமிர்வாதக்காருடைய சம்பவம் தான் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். நான் இந்த ஜெபத்திற்காக இதை எல்லாரும் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாற்றங்களை கொண்டு வருவார். அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார், ஆண்டவரை அநேகர் பின்பற்றுவார்கள், ஆண்டவரை அநேகர் அறிந்து கொள்வார்கள். நாங்கள் கூட்டாக ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய அற்புதமான செயல்கள் வெளிப்படும். வாசிங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாமுவுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவர் இப்படி தேவதூஷணம் சொல்கிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எப்படி இந்த சூழ்நிலையில பாருங்கள், ஒரு திமிர்வாதக்காரன், அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு போக வேண்டும். இயேசுவிடத்திலே கொண்டு போனால்தான் அவனுக்கு ஒரு விடுதலை. இயேசுவினுடைய நாமத்தினாலே அவனுக்காக நாங்கள் இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே வைத்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு 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 தீர்வு, நல்ல ஒரு பதில் இருக்கிறது. இங்கே இதுவும் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த 4 பேருடைய ஒரு மனம், அங்கே சூழ்நிலைகள், இயேசு ஒரு இடத்துல இருக்கிறார், கப்பர்நகூமிலே ஒரு வீட்டிலே இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டு அங்கே போவதற்கு முயற்சிக்கிறார்கள். அங்கே எனக்கூட்டம் திரளாயிருந்தபடினாலே அங்கே அந்த வழியாய் போக முடியாதென்று அவர்கள் கண்ட பொழுது எப்படியாக அவர்கள் அந்த வீட்டின் மேலே அவர்கள் அந்த கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை அங்கே அவருடைய சமூகத்திலே, இயேசுடைய சமூகத்திலே இறக்கினார்கள். அவருடைய விசுவாசத்தை கண்டு அங்கே அந்த திமிர்வாதக்காரன் சொஸ்தமானார் என்று சொல்லப்படும். என்ன இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு ஜெப விடயத்துக்கு அல்லது ஒருவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், ஒரு நல்ல நிலைமைகளுக்கு அவர் அதன் மூலம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அதன் மூலம் கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஏதுவாக நானும் நீங்களும் நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். சேர்ந்து, ஆண்டவரே, இந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும்,
கர்த்தருடைய பலத்த கிரியைகள் வெளிப்பட வேண்டும். இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல முடிவுகள், எல்லா கசப்புகளும் நீங்கி, எல்லா வறுமைகளும் நீங்கி, எல்லா பிசாசின் பிடிகள், பாவ காரியங்கள் நீங்கி, இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே காரியங்களை வெற்றியாய் மாற பண்ணுவார். ஆமென். இதே நான் சொல்லிக் கொண்டு வரேன்றால், ஏதோ எனக்கு நேரம் போகணும் இதெல்லாம் சொல்லணும் என்றல்ல, ஜெபத்தினால், ஜெபிக்கிறதுனால் வருகிற ஒரு வெளிப்படுகிற நற்செய்தி. இதெல்லாம் நாங்க அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்த்தரை அறிய 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 அறியத்தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மறுரூபங்கள் மாறும். அதான் வெளிப்படும். எங்களுக்குள்ளே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி இந்த நிலைமையிலே நான் இந்த காரியங்களை பார்க்க வேண்டும், நான் ஒருமனப்பட வேண்டும், இதற்குத்தான் நற்செய்தி இதனால வெளிப்படும் என்று சொல்லி இதை அறிந்தால் தான் நான் ஒருமனப்படுவேன். இல்லைன்னு சொன்னால் எனக்கு என்ன, நான் வீட்டை தனியை ஜெபிக்கிறேன், நீங்க என்ன ஜெபிங்கன்னு சொல்லி இப்படி விட்டு இதெல்லாம் அறியத்தான் தேவ பிள்ளைகளே, ஓ நற்செய்தி வெளிப்பட வேண்டும், இயேசுவை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும், நானும் வாரன் ஜெபிப்போம் ஜெபிப்போம், ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், காரியங்களை ஒரு மாறுதலாய் கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்கள் இந்த 4 பேருடைய அந்த விசுவாசத்தை போல, ஒரு மனத்தை போல விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுதிலே சொல்லப்பட்டுள்ள 12வது அதிகார வசனத்திலே, அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் மகிமைப்படுத்துவார்கள். இதுதான் நற்செய்தி ஆண்டிலே தேவ பிள்ளைகளே, அநேகர் இயேசுவை குறித்து எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமோ அல்லது நாங்கள் இப்படி ஜெபிக்கிறதுனாலே, அநேகருக்கு வருகிற அற்புதங்களினாலே, அதிசயங்களினாலே, அவருடைய வாழ்க்கையின் மாற்றங்களினாலே அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை பின்பற்றுவார். ஆமென். இது கர்த்தருடைய வழி. அல்லேலூயா. இதற்காக நானும் நீங்களும் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. எழுந்திருப்போம், நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து, சுபாவங்களை குறித்து நாங்கள் படிக்க வேண்டும் என்று, சில வேளைகளில் இன்னும் பல காரியங்களை அறிய வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருப்போம். இன்னைக்கு கர்த்தர் அவர் பிரயோஜனமானதை போதிக்கிறவர். ஆமென். இந்த வேத படிப்பிலே, இந்த நற்செய்தியின் ஆண்டிலே இயேசுவை அநேகர் அறிந்து கொள்வதற்கு, இயேசுவை அநேகர் அதாவது பின்பற்றுவதற்கு ஏதுவாக நாங்கள் மற்றவர்களுக்காய், அதாவது வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, பலவிதமான பாவ அடிமைத்தனங்களிலே சிக்குண்டு இருக்கிறவர்களுடைய விடுதலைகளுக்காய், பிசாசின் பிடிகளில் இருக்கிற மனிதர்களுக்காக, மற்றும் விரக்திகளோடு, தனிமைகளோடு, பலவிதமான பிரிவினைகளோடு, பிரச்சனைகள் குடும்பங்களில் இருக்கிறவர்களுக்காக, கசப்புகளோடு இருக்கிறவர்களுக்காய், மன முறிவுகளோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மந்திரவாதங்கள், செய்வினைகள், இன்னுமாய் பலவிதமான கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். கர்த்தர் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அற்புத கிரியைகள் வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறபடினாலே, அந்த அதிகாரத்தோடு தேவ பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாய் எங்களை ஒப்புக் கொடுப்போம். நாங்களே கண்டு அதிலே ஒரு சலிப்படைந்தவர்களாய், அவிவிசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நின்று விடாதபடி, அல்லது அதை விட்டு நாங்கள் வழுவி போய்விடாதபடி, அந்த இடத்திலே நின்ற அந்த மக்களுக்காக, அல்லது நாங்கள் தனியாக அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக கூட அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தினால் அவர்களுக்கு விடுதலைகளை கொடுத்து, அவர்கள் கர்த்தரை பின்பற்றத்தக்கதாய், கர்த்தருடைய அதிசயங்கள் வெளிப்படத்தக்கதாக தேவ பிள்ளைகளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? இன்னைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? எங்களுடைய நிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டாம். நாங்களே எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாதவர்களாக, அல்லது எங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாக இருப்போமா இருந்தால்,
தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அன்று எப்படி அங்கே இயேசு அந்த மார்த்தாளை மரியாளை பார்த்து கேட்டது போல, விசுவாசிக்க கூடுமானால் இது தேவனால் கூடும், கர்த்தரால் நீங்கள் உங்களுக்குள்ளே விசுவாசம் உண்டென்று சொன்னால் கர்த்தர் இந்த மரித்து போன லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணுவார். 4 நாளானாலும் அது நாறி போகும் என்று சொல்லப்பட்டாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார் என்ற அந்த விசுவாசம் அன்று அவர்களுக்கு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தது போல எங்களுக்குள்ளும் அந்த விசுவாசம் கர்த்தர் எந்த நேரங்களிலும் யாருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது இந்த மகனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் பதிலாய் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் அவர் முடிவாய் இருக்கிறார், அவர்தான் எல்லாவற்றுக்கும் தீர்வாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு விடயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வெற்றியாய் மாற பண்ணுவார். அதன் மூலமாய் அநேகர் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அந்த பின்பற்றுகிற பிள்ளைகள் மூலம் அநேகருக்குள்ளாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தரை அநேகர் அறிந்து கொள்வார்கள். எங்களை ஒப்புக் கொடுப்போமா தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, இனி வருகிற நாட்கள் அப்பா இப்படிப்பட்ட இனங்களை கண்டப்பா, நாங்கள் ஏதோ ஆண்டவரே இந்த உலகத்திலே உங்களுக்கு இப்படித்தான், இதுதான் முடிவு, இதுதான் வாழ்க்கையினுடைய காரியம், இதுதான் என்று சொல்லி அவர்களை வேதனைகளோடு நாங்கள் விட்டுவிடுகிறவர்களா இல்லாமல் அவருடைய வாழ்க்கைகளுக்கு ஆண்டவரே ஒரு மறுவாழ்வு, ஒரு நல்ல உயிர் மீட்சி இருக்கிறது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது, சமாதானமான வாழ்க்கை இருக்கிறது, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுத்து கர்த்தரை பின்பற்ற வைக்கிறவர்களாகப்பா நாங்கள் மாறத்தக்கதாய் எங்களுக்குள்ளாய் அந்த நல்ல ஜெப ஆவியை ஆண்டவரே, ஜெப சிந்தையை ராஜா எங்களுக்குள்ளாய் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தனியே மாத்திரமல்ல, ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களிடத்திலே பணம் இல்லை, எங்களிடத்திலே பொருள் இல்லை, எங்களிடத்திலே ஆண்டவரே அப்பா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொன்னாலும் இயேசுவினுடைய நாமம் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால் அன்று எப்படியா இந்த பேதுருவும் யோவானும் சொன்னது போல எங்களிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் ஒன்றே எங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நட என்று சொன்னது போலப்பா, நாங்களும் அப்படியாய் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே அநேகருக்குள்ளாய் விடுதலைகளை கொடுத்து அநேகர் உங்களை பின்பற்ற வைக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை எப்படியாய் நீர் மாற்ற போறதற்காய் அந்த அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்றி அந்த வாஞ்சைகளை தந்தங்களை வழிநடத்த போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். சகோதரி